Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் Ain't I a Woman by Sojourner Truth. Before entering into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். சொஜோர்னர் ட்ரூத் வந்து ஒரு பிளாக் ஆக்டிவிஸ்ட், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்க இந்த ஸ்லேவ் அபாலிஷனுக்கு முன்னாடியே ஸ்லேவ்ஸ் நம்ம சேனல்ல ரீசெண்டாக பிலவட் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷன் பார்த்துருப்போம். அந்த ஃபிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட பேக்ரவுண்ட் செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவரி பற்றி தான் பேசியிருப்போம். அது எவ்வளோ கொடுமையாக இருந்தது, அந்த ஸ்லேவரிக்குள்ளே இருந்தவங்களை எவ்வளோ அது வந்து டார்ச்சர்ட் தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிக்ஷனில் பார்த்த அந்த ஸ்லேவரி பார்த்தீங்க அப்படின்னா சொஜோர்னர் ட்ரூத் ரியலாகவே அனுபவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பிளாக் ஆக்டிவிஸ்ட். ஓகே, அவங்க ஆரம்பத்தில் ஒரு ஸ்லேவாக இருந்து பின்னாடி ஃப்ரீ ஆனவங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அபாலிஷனிஸ்ட் அண்ட் விமன்ஸ் ரைட்ஸ் advocate Sojourner Truth was enslaved in New York until she was an adult. அவங்க பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் பிறந்தவங்க. அவங்க until she was an adult ஒரு 30 years அரௌண்ட் வரைக்குமே அவங்க ஸ்லேவாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இவங்க இருந்தது வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் ஸ்லேவரி ரொம்பவே மோசமாக இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இருந்தது, பட் அங்கே வந்து இந்த அபாலிஷன் பற்றியும் நிறைய பேச்சுக்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இருந்ததுனால அங்கே வந்து ஒரு ஆக்ட் இருந்தது, நியூயார்க் கிராஜுவல் அபாலிஷன் ஆக்ட்னு. ஒரு குறிப்பிட்ட காலம் ஸ்லேவாக இருந்துட்டு வெளியே வந்துக்கலான்ற மாதிரி ஒரு ஆக்ட் இருந்தது. ஸோ அது மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, ஷி வாஸ் ஃப்ரீட் இன் 1827. பார்த்தீங்கன்னா 1827 அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. Before that we should know that she was born Isabella Bomfrey. அவங்க ஆரம்பத்தில் இவங்களோட பேர், அவங்க பிறந்தப்போ அவங்களுக்கு வச்ச பேர் வந்து இசபெல்லா பாம்ஃப்ரீ. பட் ஹர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வாஸ் டச். இவங்க பிறந்தது வந்து 1790ஸ்க்கு அப்புறம். ஓகே, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் அந்த 18th centuryல பிறந்தவங்க தான் சொஜோர்னர் ட்ரூத். இவங்களோட தாய்மொழின்னு பார்த்தீங்கன்னா டச் தான் இவங்களோட தாய்மொழியாக இருந்தது, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருந்தது. ஓன்டு பை அ சீரீஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் ஷி வாஸ் ஃப்ரீட் இன் 1827. நிறைய ஓனர்ஸ் கிட்ட, நிறைய ஒயிட் ஓனர்ஸ் கிட்ட இவங்க ஸ்லேவாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரீ பண்ணப்பட்டது வந்து 1827ல. எது மூலமா இவங்க ஃப்ரீ ஆனாங்கன்னு சொன்னாங்கன்னா நியூயார்க் கிராஜுவல் அபாலிஷன் ஆக்ட் மூலமா ஃப்ரீ ஆனாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க ஒரு டொமஸ்டிக்கா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேலை கிடைக்குதோ அதை பார்த்துட்டு இருந்தாங்க. In 1843 she believed that she was called by God to travel around the nation. அதாவது 1843ல அவங்க மதம் மாறிட்டாங்க. மதம் மாறுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதாவது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே ஒரு பிரிவுல இருந்து இன்னொரு உட்பிரிவுக்கு மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட பேரை வந்து இசபெல்லா பாம்ஃப்ரீன்ற தன்னோட பேரை சொஜோர்னர் ட்ரூத் அப்படின்னு மாத்திக்கிறாங்க. சொஜோர்னர் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல நிக்காம போயிட்டே இருக்கிறவங்க, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறவங்கள தான் வந்து சொஜோர்னர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தன்னோட பேரை அப்படிதான் மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா she was called by God to travel around the nation நினைக்கிறாங்க. கடவுள் வந்து தன்னுடைய தான் சொல்லும் உண்மையை மக்களுக்கு பரப்புறதுக்காக அவரை வந்து ஒரு இடத்துல நிக்க வேணாம், மூவ் ஆயிட்டே இருன்னு சொன்னதா அவங்க தன்னோட பேருக்கான அர்த்தத்தை சொல்றாங்க. Thus she believed God gave her the name Sojourner Truth. During this period she became involved in the growing anti-slavery movement. ஸோ இந்த மாதிரி இவங்க ஊரு விட்டு ஊரை போகிறப்பதான் அவங்க வந்து இந்த ஆன்டி ஸ்லேவரி மூவ்மெண்ட்ல தன்னை இணைச்சுக்கிறாங்க, இந்த அபாலிஷனிஸ்ட் மூவ்மெண்ட்ல தன்னை இணைச்சுக்கிறாங்க, ஸ்லேவரிக்கு எதிரான மூவ்மெண்ட்ல. And by the 1850s she was involved in the women's rights movement as well. அது மட்டும் இல்ல, அடுத்ததா தன்னை வந்து women's rights movementல இணைச்சுக்கிறாங்க. At the 1851 women's rights convention held in Akron, Ohio, Sojourner Truth delivered what is now recognized as one of the most
ஃபேமஸ் அபாலிஷனிஸ்ட் அண்ட் விமன்ஸ் ரைட்ஸ் ஸ்பீச்சஸ் இன் அமெரிக்கன் ஹிஸ்டரி. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்பீச் தான் இவங்க வந்து 1851 விமன்ஸ் ரைட் கன்வென்ஷன் ஒஹையோவில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் கொடுத்த ஒரு ஸ்பீச் தான். இதை இன்னைக்கு எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரொம்ப வேல்யூபிள் ஸ்பீச்சா, ஒரு ஃபேமஸ் அபாலிஷனிஸ்ட் ஸ்பீச்சா, ஒரு ஃபேமஸ் விமன்ஸ் ரைட்ஸ் ஸ்பீச்சா இதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஓகே, எயிண்ட் ஐ எ விமன். எயிண்ட் ஐ எ விமன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. எயிண்ட்னா அது வந்து ஒரு ஸ்லாங் மாதிரி இருக்கு, ஒரு இன்ஃபார்மல் இங்கிலீஷ் மாதிரி. ஃபார்மல்ல வந்து அது ஆம் நாட் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆம் நாட் ஐன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இல்லைன்னா ஆர் நாட் ஐ அப்படின்னு சொல்றது வந்து எயிண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஆம் நாட் ஐ அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். ஆம் நாட் ஐ எ விமன், நான் ஒரு பெண் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாபிக் எடுத்துக்கலாம். ஷி கண்டினியூ டு ஸ்பீக் அவுட் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அண்ட் விமன் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் த சிவில் வார். சிவில் வார் அதாவது அந்த அமெரிக்கன் சிவில் வார் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் முக்கியமாக அவங்களோட டாபிக் வந்து இந்த ஸ்லேவரி, ஆன்டி ஸ்லேவரிக்கு அகேன்ஸ்டாக தான் நடந்தது. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, இந்த டைம்ல இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்காக நிறைய சிவில் வாரும் சமயம், சிவில் வார்க்கு அப்புறமும் வந்து இவங்க வந்து இந்த மூவ்மெண்ட்ல தன்னை இணைச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய இந்த டாபிக்ஸ் எல்லாம் நிறையவே பேசியிருக்காங்க இந்த மூவ்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஷி டைட் இன் பேட்டில் கிரீக், மிஷிகன் இன் 1883. ஓகே, பேட்டில் கிரீக்குங்கிறது ஒரு ஊர் பேரு, மிஷிகன்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர். அங்கதான் 1883ல இறந்து போறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பீச் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த ஸ்பீச் வந்து ஒரு விமன்ஸ் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸில் தான் பேசுகிறாங்க. அப்புறங்க விமன்ஸ் ரைட்ஸ் கன்வென்ஷன் இன் ஆக்ரான் ஒஹையோ. ஆக்ரான்ங்கிறது சிட்டி பேர், ஒஹையோ டிஸ்ட்ரிக்ட் பேர். டேட் பார்த்துக்கோங்க, ஆன் May 29, 1851. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷி அப்ரோச் த ஸ்பீக்கர்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆஸ் மே ஐ சே எ ஃபியூ வேர்ட்ஸ். இப்படி தான் அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும். நான் சில வார்த்தைகள் பேசிக்கொள்ளலாமா, மே ஐ ஸ்பீக்கர்ஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்பீக்கர்கிட்ட கேட்டு வாங்கி பேசுகிற மாதிரி. அங்கே இருந்த ஒரு ஆடியன்ஸில் இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் மேரியஸ் ராபின்சன், இவங்க தான் இந்த ஸ்பீச்சை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. சொஜோனர் ட்ரூத்தோட இணைஞ்சு ஆன்டி ஸ்லேவரி பகில் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா கூட 12 years later பிரான்சிஸ் தனா கேஜ் ரீபப்ளிஷ் தோஸ் வேர்ட்ஸ் அண்டர் த டைட்டில் ஐண்ட் ஐ எ விமன். ஆரம்பத்துல இதை சும்மா ஒரு ஆன்டி ஸ்லேவரி ஸ்பீச்சா தான் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதை மேரியஸ் ராபின்சன் அப்படிங்கிற டிரான்ஸ்கிரைப் பண்ண அதை வந்து கொண்டு போன ரிப்போர்ட்டர் அப்படிதான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆன்டி ஸ்லேவரி ஸ்பீச்சா கொண்டு போயிருந்தாங்க. அடுத்ததா 12 yearsக்கு அப்புறம் இதே ஸ்பீச்சை பிரான்சிஸ் தனா கேஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு ஆத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நியூயார்க் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற புக்ல வந்து எயிண்ட் ஐ எ விமன் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுல எயிண்ட் ஐ எ விமன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், ஆனா அதுல ஆம் நாட் ஐன்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க எயிண்ட் ஐ அப்படிங்கிற வார்த்தையை மாத்தி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, எயிண்ட் ஐ அப்படிங்கிறது சதர்ன் அந்த ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அமெரிக்காவில் சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸ் பேசுகிற ஒரு ஸ்லாங்காக தான் அதை பார்க்குறோம். அதை வந்து ஒரு டயலெக்டாக பார்க்குறோம். அந்த ஏரியாவில் சதர்ன் ஸ்டேட்ஸில் பேசுகிற ஒரு டயலெக்டை நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லேவ் பேசுகிறதா காமிச்சிருக்காங்க. சும்மா அந்த இடத்துல ஒரு எஃபெக்டிவ்னஸ்க்காக அவங்க கொடுத்த ஒரு டேர்மாக தான் பார்க்குறோம். ஆனால் இந்த டாபிக் இப்படி ஒரு டாபிக் கொடுத்தோன்னு தான் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. Okay, in Gage's version, she falsely attributed a southern slave dialect to Truth's words. Truthோட வார்த்தைகளுக்கு southern slaveோட dialect கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Sojourner Truth ஓட இன்னைக்கு நம்ம அவங்களோட பீரியட் பாருங்க, 1797ல பிறந்திருக்காங்க, 1883ல இறந்து போறாங்க Sojourner Truth. ஓகே, this speech was delivered in 1851. எங்க விமன்ஸ் ரைட் கன்வென்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல, ஓல்ட் ஸ்டோன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோன் ஒஹையோல. வெல் சில்ட்ரன் இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. வெல் சில்ட்ரன் குழந்தைகளேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அரௌண்ட் 50 years இருக்கும்னு நினைக்கிறேன், 50-60 years. அதனால
அவங்களையெல்லாம் வந்து அந்த ஆடியன்ஸை வெல் சில்ட்ரன். ஐ திங்க் தட் நான் வந்து அந்த ஸ்பீச் அப்படியே நான் கொடுத்து உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியல் ஸ்பீச். அப்படியே ஒரிஜினல் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறத விட இவங்க செகண்ட் எழுதியிருக்காங்க இல்லையா, கேஜஸோட வெர்ஷன், அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். Okay, I think that betwixt the Negroes of the South and the women at the North all talking about rights, the white men will be in a fix pretty soon அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சவுத்தில் வந்து என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீக்ரோஸ் வந்து நீக்ரோஸ்க்கு அதாவது பிளாக்ஸுக்கு என்ன கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணுன்ற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஓகே, நார்த்தில் வந்து விமன்ஸ் ரைட் வந்து விமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, எங்களுக்கு ரைட்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, நீக்ரோஸ் வந்து எங்களுக்கான ஃப்ரீடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் ரைட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒயிட் மென்னுக்கு தான் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. யாருக்கு சுதந்திரம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, this is how she begins the speech. I think that betwixt the Negroes of the South and the women at the North, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒயிட் மென் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. the white men will be in a fix pretty soon. ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ஒயிட் மென் இருக்காங்க. யாருக்கு இடையில, between the Negroes of the South and the women at the North. ஓகே, இங்க எல்லாரும் they are speaking about rights. the white men will be in a fix pretty soon. என்ன ஃபிக்ஸ்னா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. பட் வாட்ஸ் ஆல் திஸ் ஹியர் டாக்கிங் அபவுட், ஆனால் ஏன் இப்படி எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்க? தட் மேன் ஓவர் தேர் சேஸ் தட் விமன் நீட் டு பி ஹெல்ப்ட் இன் டு கேரேஜஸ் அண்ட் லிஃப்டட் ஓவர் டிச்சஸ் அண்ட் டு ஹாவ் த பெஸ்ட் பிளேஸ் எவ்ரிவேர். பாருங்க, இங்கே விமன் பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எந்த இடத்துல பேச வந்திருக்காங்க, விமன்ஸ் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸில் தான் பேசுகிறாங்க இல்லையா, அதனால வந்து விமன்ஸ் ரைட்ஸ்க்கு இது இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருக்காங்க. தட் மேன் ஓவர் திஸ், பொதுவாக மனுஷன் ஆண்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. தட் மேன் ஓவர் தேர், அங்கே இருக்க ஆண் என்ன சொல்கிறான், அந்த மேன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமனுக்கு வந்து எந்நேரம் ப்ரிவிலேஜஸ் தேவைப்படுதுங்க, எதுவும் தானாக செஞ்சுக்க மாட்டாங்க, கேரேஜஸில் தூக்கிட்டு போகணுங்கிறாங்க, ஒரு டிச்சு நடுவில் வந்தால் தூக்கி இந்த பக்கம் விடணும், இல்லைன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன வேலைங்க கூட அவங்களா எல்லாத்துக்கும் யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணுறாங்க. they want to have the best place everywhere. எல்லா இடத்துலையும் நல்ல இடத்துல உட்காந்துக்கணும், அந்த நீட்டாக இருக்கணும், இந்த மாதிரி பெஸ்டான இடங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. நோபடி அப்படின்னு அப்போ இப்படி தான் வந்து அந்த மேன் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, விமனுக்கு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வேணும், எதுவும் இண்டிபெண்ட்டாக செஞ்சுக்க தெரியாதுன்னு சொல்லி விமனை குறை சொல்கிறாரு. அந்த ஆளு சொல்கிறாரு, நோபடி எவர் ஹெல்ப்ஸ் மீ இன்டு கேரேஜஸ். அப்போ சொஜோர்னர் ட்ரூத் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆணும் எந்த இடத்துலையும் உதவி பண்ணதே இல்லையே. அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பொதுவாக விமன் வந்து யாருமெல்லாம் எதிர்பார்க்கல, நீ வந்து அப்படி ஒரு பொசிஷனில் விமனை வச்சுட்ட. எப்படி ஒரு பொசிஷனில் அப்படின்னா, அவங்கள இண்டிபெண்ட்டாக இருக்க விடுறதே இல்லை, அதனால அவங்கள டிபெண்ட் ஆக்கிட்டு இருக்க. நோபடி எவர் ஹெல்ப்ஸ் மீ இன்டு கேரேஜஸ், என்னையும் இது வரைக்கும் எந்த ஒரு ஆணும் என்ன பண்ணதில்லை, கேரேஜ் அதாவது அந்த வண்டியில ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டது கிடையாது. ஆர் ஓவர் மட் படல்ஸ், ஏதோ ஒரு சாக்கடையை தாண்டதுக்கோ இல்லை ஒரு குளம் அப்படியே தண்ணி தேங்கி கிடந்தா அதை ஜம்ப் பண்றதுக்கோ எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆர் கிவ்ஸ் மீ எனி பெஸ்ட் பிளேஸ், ஒரு நல்ல இடத்துல தங்குறதுக்கோ என்னை உட்கார வைக்கணும்னு, நானும் ஒரு பெண் தானே, ஆனா எனக்கு யாருமே அப்படி உதவி பண்ணதே இல்லையே. அண்ட் என்டையர் விமன், நான் ஒரு பெண் இல்லையா, விமன் எல்லாரும் இப்படி எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அவர் சொல்றாரே, நான் விமன் இல்லையா, நான் பெண் அல்லவா, லுக் அட் மீ அட் மை ஹோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க என்ன பாருங்க, ஏன்னா அவங்க ஒரு ஸ்லேவா இருந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க, ஸோ ரொம்ப கரடு முரடா இருக்காங்க. லுக் அட் மீ, என்ன பாருங்க, லுக் அட் மை ஹோம், என் கைகளை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஐ ஹவ் plowed and planted and gathered into barns and no man could head me. ஓகே, நான் என்னென்ன வேலை ப்ளோ பண்ணியிருக்கேன், உழுது போட்டிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன், செடி நட்டுருக்கிறேன், கேதர் இன்டு பாண்ட்ஸ், எல்லாத்தையும் தூக்கி போய் அந்த ஷட்டரில் அடைச்சி வச்சிருக்கிறேன். ஓகே, அவங்க பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடோன் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கே கொண்டு போய் எல்லாம் தானியங்களை எல்லாம் சேமித்து வைக்கிற கிடங்கு. ஓகே, அண்ட் நோ மேன் குட் ஹெட் மீ, எந்த ஒரு ஆணும் எனக்கு வழி நடத்தியது இல்லை. அண்ட் என்டையர் விமன், நான் ஒரு பெண் இல்லையா, நானும் ஒரு பெண் தானே. அப்போ வந்து அவர் சொல்றாரு, பெண்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னைக்குமே எந்த ஒரு ஆணின் உதவியும் எதிர்பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு சான்ஸ்
சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஐ குட் ஒர்க் as much and eat as much as a man. நான் ஒரு ஆண் செய்யற எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும், ஆண் சாப்பிடுற மாதிரியே என்னாலையும் சாப்பிட முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க. when I could get it, ஆனா எனக்கு கிடைக்கணும், அந்த அளவு சாப்பாடு கிடைச்சா நானும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு பொதுவா பெண்களுக்கு வந்து அவ்வளவு சாப்பாடு கிடைக்காதுங்கிற மாதிரி. ஒரு பெண் வீட்டுல வந்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கடைசியா சாப்பிட்டதுனால she may not many a times, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு மதர் வந்து வீட்டுல அஃப்கோர்ஸ் சிலப்போ மிச்சம் மீதி இருக்கதும் சாப்பிடுவாங்க, சில இப்போ சரியா பத்தாம போகுது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தான் அந்த இடத்துல தியாகி ஆவாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை சாப்பிட வச்சுட்டு அவங்க வந்து பத்தாம சாப்பிட்டுக்குவாங்க. அது அந்த மாதிரியும் மீன் பண்றதா எடுத்துக்கலாம். ஐ குட் ஒர்க் as much and eat as much as a man when I could get it அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் ஒரு ஆண் மாதிரி என்னால சாப்பிடவும் முடியும், வேலை செய்யவும் முடியும், அதே மாதிரி சாப்பிட முடியும். if I could get it, எனக்கு கிடைச்சதுன்னா சாப்பிடுவேன். அண்ட் பியர் த லேஷஸ் வெல் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, ஆண்களுங்க அடிமைகளை அத்தனை அடி அடிப்பாங்களாம் சாட்டையால, பயங்கரமா அடிப்பாங்க. அப்போ அவங்க வேலை செய்ய இது தப்பு பண்ணாலோ லேட்டா ஏதோ செஞ்சாலோ என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அடி விழுகும். அப்போ அவங்க சொல்றாங்க, அடியும் நான் நல்லா வாங்கியிருக்கேன் தெரியுமா, நல்லா வாங்கிக்குவேன் தெரியுமா, எனக்கு அடி வாங்குறதுல கவலையே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அண்ட் பியர் த லேஷஸ் வெல் அப்படின்னா பொறுத்து கொள்வேன், எப்பேற்பட்ட அடியையும் நான் பொறுத்து கொண்டுள்ளேன். அண்ட் ain't I a woman, நான் ஒரு பெண் இல்லையா, பெண்ணுக்கு எதுவுமே முடியாது, எந்த வழியும் தாங்கிக்க முடியாது, ஒரு சின்ன விஷயம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நானும் ஒரு பெண் தானே, இது எல்லாமே நான் செஞ்சிருக்கனே அப்படிங்கிறாங்க. I have born 13 children and seen most all sold off to slavery. 13 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றேன் நான், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லேவரியில வித்துட்டாங்க. அந்த பிலவட் அந்த ஃபிக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா நான் இதை பத்தி டீடைல்டா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸ்லேவரியில என்ன பண்ணுவாங்கன்னு. மார்க்கெட் மாதிரி இருக்கும், மார்க்கெட்ல ஸ்லேவ்ஸை வந்து எப்படி ஆடு மாடெல்லாம் விற்பாங்களோ அது மாதிரி அந்த ஸ்லேவ்ஸையும் வித்துருவாங்க. ஸோ ஒரு மதருக்கு தன்னோட குழந்தைகள் வந்து அவங்களோட பொசிஷனே கிடையாது. எப்போ ஒருத்தர் ஸ்லேவா இருக்காங்களோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் ஓனருக்கு சொந்தமான குழந்தைகள் தான், ஓனரோட ஸ்லேவ்ஸ் தான். அப்போ அவருக்கு தேவைப்பட்டா அந்த குழந்தைங்களை தூக்கி வித்துடுவாரு. ஸோ அதான் சொல்றாங்க, என்னோட குழந்தைகள் எல்லாத்தையும் ஸ்லேவரியில என்ன பண்ணியிருக்கேன், வித்து தள்ளியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. So she says that all her children has been sold off to slavery. Slaveryல என்னோட 13 குழந்தைகளை பெற்றேன், எல்லாத்தையும் வித்துட்டானுங்க. And when I cried out with my mother's grief, none but Jesus heard me. நான் கத்துனேன், mother's grief, ஒரு பெற்ற தாயின் வழி எப்படி இருக்கும், கதறினேன், ஆனால் யாருக்குமே அந்த அழுகை கேட்கவே இல்லை. ஒரு ஸ்லேவோட அழுகை அவ்வளவுதான் அவங்க மதிச்சாங்க, யாருமே அதுக்கு காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கல. ஜீசஸ் alone heard me. ஜீசஸ்க்கு மட்டும்தான் வாய்ஸ் கேட்டிருக்கோம். அண்ட் என்டைய விமன், அதையும் நான் தாங்கினேன் தெரியுங்களா. ஆனா ஒரு பெண் இல்லையா, அப்போ ஒரு பெண் வந்து வலி தாங்க மாட்டாள் நான் சொல்றீங்க, ஒரு குழந்தைகளை வித்ததை கூட நான் தாங்கியிருக்கேங்க, அதை கடந்து வந்திருக்கேன். என்டைய விமன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க பேசின இந்த அழுத்தம் தான். இது ஒரு சின்ன டாபிக் தான், இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஒன், பட் அந்த ஆழ்ந்த அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அதை நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை வழி எத்தனை விஷயங்களை அவங்க சொல்றாங்கன்னு அது நுணுக்கமா பாக்குறப்ப நமக்கு புரியும். ஸோ அதனாலதான் it has become a very famous speech. Okay, then they talk about this thing in the head. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, then they talk about this thing in the head. அவங்க தலையை காமிச்சு சொல்றாங்க, யாரு, Sojourner Truth. அப்புறம் எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க, நம்ம மண்டைக்குள்ள இது என்னது அப்படின்னு சொல்லி அங்க கூட்டத்தை பார்த்து கேக்குறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அறிவு. what is this they call it அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை பார்த்து கேக்குறாங்க. member of audience whispers intellect, அத அறிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் இட் ஹனி, ஆமாம் ஹனி, சரியாக சொன்னாய் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு what is that got to do with women's rights or Negroes rights? இதுக்கும் விமென்ஸ் ரைட்ஸ்க்கும் என்ன சம்பந்தங்க, அறிவுக்கும் நீக்ரோஸ் ரைட்ஸ்க்கும் என்ன சம்பந்தங்கன்னு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. நான் ஒரு பெண் இல்லையா, பெண் அவர் குறை சொல்றாரு, அதுக்கு என்ன நிறைய, நான் ஒரு பெண் இல்லையா, என்னால இத்தனை விஷயம் தாங்க முடியுது, அப்ப இன்னொரு பெண் இதெல்லாம் செய்ய மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி, ஒரு பெண் என்னால இதை செய்ய முடியுது, அப்ப இன்னொரு பெண்ணாலையும் அதை செய்ய முடியும் தானே அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேரா அமைஞ்சது.
அடுத்து என்ன கேக்குறாங்க, தலையில இருக்கிறத பார்த்து இது என்னன்னு கேக்குறாங்க. அப்போ தலைக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. எல்லாம் வந்து அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரெயின் தான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் இட் ஹனி, கரெக்டா சொல்லிட்ட நீ. அறிவு தான் இருக்கு. ஆனா அந்த அறிவுக்கும் விமன்ஸ் ரைட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், நீக்ரோஸ் ரைட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது என்ன விமன்ஸ் ரைட்ஸ், நீக்ரோஸ் ரைட்ஸ் இதையோட ஏன் கம்பேர் பண்றாங்கன்னா, அவங்க ஒயிட் மென் சொல்றாங்களாம், அறிவில்லாதவங்க இவங்களுக்கு சுதந்திரத்தை பத்தி என்ன தெரியும், சுதந்திரத்தை வச்சுக்கவே தெரியாது. இத ஒரு சாக்கா தான் நிறைய இடத்துல இத ஒரு டூலா யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷ் மேன். ஈவன் இந்தியன்ஸ்க்கே வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு தங்களை ரூல் பண்ணிக்கவே தெரியாது நீங்க விட்டு கிளம்புறப்போ. ஸோ அதே தான் அமெரிக்காலையும் பிளாக்ஸை பார்த்தும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஸ்லேவா இருக்க மட்டும்தான் தெரியும், அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விமென்க்கும் அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஆனா அறிவுக்கும் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கும் அறிவுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இஃப் மை கப் won't hold but a pint and yours hold a quart, would not you be mean not to let me have my little half measure full அப்படின்னு சொல்லி அழகா கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, if my cup won't hold but a pint, பிண்ட் அப்படிங்கிறது குவார்ட் அப்படிங்கிறது அளவு, குவார்ட்டர்னு சொல்ற மாதிரி அது ஒரு அளவு. ஓகே, ஆண்களோட கப்ல வந்து அதாவது அந்த மண்டையில குவார்ட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு அளவுகோலுக்காக அவங்க சொல்றாங்க. ஓகே, உன் தலையில நிறைய அறிவே இருக்குன்னு வச்சுக்குவோம். யாரு மென்னை பார்த்து, ஒயிட் மென்னை பார்த்து சொல்றாங்க, உங்க தலையில நிறையவே மசாலா இருக்கு, இருக்கட்டும். பெண்களுக்கு அதெல்லாம் பாதி தான் இருக்கட்டும். இருக்கட்டுமே, எனக்கு பிண்ட் தான் இருக்கு, குறைவா இருக்கு, குவார்ட்டர்ல பாதி தான் பிண்ட். ஓகே, குவார்ட் அப்படிங்கிற அளவுல பாதி தான் பிண்ட். சரி, எனக்கு பிண்டா இருக்கட்டும், நீ குவார்ட்டே வச்சுக்க, அதனால என்ன, என் பிண்ட் நான் வச்சுக்கிறேன், ஜஸ்ட் allow me to have my pint. அண்ட் அந்த ஹாஃப் மெஷரை வச்சுட்டு என்னைய போக விடேன். why are you curtailing my rights? ஏன் என்னுடைய உரிமைகளை பறிக்கின்றாய், ஏன் என்னுடைய உரிமைகளை என்னை அனுபவிக்க விட மறுக்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன கேட்டாங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன முடியாது, என்ன, நான் ஒரு பெண் தானே, என்னால செய்ய முடிஞ்ச எல்லாம் இன்னொரு பெண்ணும் செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையில்லை, அறிவு இல்லை, அதனால அவ சுதந்திரமா இருக்க முடியாதுன்னு சொல்ற. சுதந்திரத்துக்கும் அறிவுக்கும் என்னங்க சம்பந்தம், சரியா, நீ நல்ல அறிவானவனாவே இருந்துட்டு போ. ஒயிட் மென் பார்த்து சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க மறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் பெண்ணோட அந்த அங்கீகாரத்தை ஏற்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்றாங்கன்னு பொதுவா எடுத்துக்கலாம். ஸோ மேன், யூ பி இன்டெலெக்சுவல், ஐ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, நீ அறிவானவனாவே இருந்துட்டு போ, நான் அறிவு கம்மியானவளாவே இருந்துட்டு போறேன், பட் என்னை விடு, என்னோட கொஞ்சம் அறிவோட என்னை இருக்க விடு, என்னை எதுக்கு கர்டைல் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Then that little black man there, he says women can't have as much rights as men because Christ wasn't a woman. அடுத்து இன்னொரு அறிவுஜீவி, ஒரு அந்த அங்க இருக்கானே அந்த ஆள் சொல்றான் அப்படின்னு. அது உண்மையா அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல, பட் அவங்க அந்த இடத்துல வந்து அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, பட் தென் தட் லிட்டில் மேன் இன் பிளாக், அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க அந்த ஆண் சொல்கிறான், he says women can't have as much rights as men. அதாவது பெண்களுக்கு ஆண்கள் அளவுக்கு உரிமைகள் தேவையில்லை, சுதந்திரம் தேவையில்லை, பிகாஸ் கிரைஸ்ட் வாசன்ட் a woman. பாருங்க, கிரைஸ்ட் என்ன உமனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அதாவது பெரிய கிரைஸ்ட் தான் இருக்கிறதுலயே பெரிய ஒரு ஜீவன், ஒரு பெரிய ஒரு ஆண், ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படின்னு அந்த ஈஸ்டர்ன் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நினைக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. அப்போ கிரைஸ்டே ஒரு ஆண், அப்போ ஆண் தான் வந்து எப்படியா இருக்க முடியும், சிறந்தவனா இருக்க முடியும்னு அதுக்கு கிரைஸ்ட உதாரணப்படுத்தி சொல்றாங்க. கிரைஸ்ட் வந்து விமன் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து சொல்றான். Where did your Christ come from அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு. ஓகே, அந்த கிரைஸ்ட் எங்க இருந்துப்பா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, Where did your Christ come from? From God and a woman அப்படிங்கிறாங்க. கடவுள் வந்து யார், அதாவது உங்க கிரைஸ்ட் எங்க இருந்து வந்தார் தெரியுமா, காடு கிட்ட இருந்தும் ஒரு பெண்ணு கிட்ட இருந்தும் தான் வந்தாரு, அங்க ஒரு ஆணுக்கும் வேலையே இல்லை அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Man had nothing to do with him. ஓகே, மனிதனுக்கு அங்க வேலையே இல்லை, கடவுளாலையும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தையாத்தான் அவங்க வந்து இந்த இடத்துல கிரைஸ்ட சொல்றாங்க. Where did your Christ come from? From God and a woman அப்படின்னு சொல்றாங்க. Man had nothing
நத்திங் டு டூ வித் ஹிம். கிரைஸ்டுக்கும் மேனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் அங்கே இருக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நீ உமனை நீ கம்மியா பேசிடுவ? கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா கிரைஸ்ட் யாரு? ஒரு விமன் கிட்ட இருந்து வந்தவர் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. If the first woman God ever made was strong enough to turn the world upside down all alone, these women together ought to be able to turn it back and get it right side up again. Okay, இன்னொரு ஒரு அழகான ஒரு phrase சொல்றாங்க. அடுத்து எக்ஸாம்பிள், முதல் கிரைஸ்ட பத்தி கிரைஸ்டோட பிறப்பு பத்தி பேசினாங்க ஒரு ஸ்டோரியா. அடுத்து இப்ப ஆடமை பத்தி பேசுறாங்க. If the first woman, ஈவ் பத்தி சொல்றாங்க. God ever made was strong enough to turn the world upside down all alone. அவங்க ஈவ் பண்ண ஒரு தப்புனாலதான் உலகமே மாறி போச்சுன்னு சொல்றோம். ஈவ் அந்த டெம்ப்ட் ஆகி அந்த ஆப்பிள சாப்பிட்டதுனாலதான், அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜோட ஆப்பிள சாப்பிட்டதுனாலதான் மனுஷனுக்கு இறப்புன்றதே வந்துச்சு. அப்போ உலகத்துல நடக்க வேண்டிய விஷயங்களை அப்படியே அப்சைட் டவுனா மாத்தினது ஒரு பெண்ணு தான்னு சொல்றாங்க. தீஸ் விமன், அப்போ ஒரு பெண்ணால உலகத்துல ஒரு ஒரு பெரிய விஷயத்த மாத்த முடியுதுன்னா அவ பெரிய ஆளு தானே அப்படின்னு சொல்றாங்க. These women together ought to be able to turn it back. இத்தனை பெண்கள் இங்கே இருக்கிறோமே, அதே விமன் என்ன பண்ணுவா? அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தேன்னா அது திரும்ப கரெக்ட் பண்ணிடுவா. ஒரு தப்பு செஞ்சா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அவளுக்கு அந்த தப்பு பெரிய தப்பா செஞ்சுட்டா அந்த தப்பு திருத்திக்கிற வல்லமையும் அவளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. These women together ought to be able to turn it back and get it right side up again. திரும்பவும் நிமித்தி வைக்க, தலைகீழா புரட்டி போட்டுட்டாளா, அதை தலைகீழா நிமித்தி வைக்க அவளுக்கு தெரியும்பா. என்ன தப்பு செஞ்சாலும் அதை கரெக்ட் பண்ணிக்க அவளுக்கு தெரியும். அது இதெல்லாம் தான் ரசிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ஸ்பீச்சை ஒரு ஸ்ட்ராங் ஸ்பீச்சா பாக்குறாங்க. And now they are asking to do it, the men better let them. ஓகே, ஸோ அததான் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, எங்களால செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாங்க பெண்கள். men better let them அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்கள் என்ன பண்ணும்? அலோவ் பண்ணுங்கப்பா, just don't curtail us. ஓகே, பேட்ரியார்கல் இந்த சொசைட்டில, ஆணாதிக்க சமூகத்துல உங்களோட அந்த இதெல்லாம் வச்சு எங்களை கர்டெயில் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க தான் பெரிய ஆளுன்ற அந்த போர்வையில ஒரு தகப்பனா, ஒரு கணவனா, ஒரு அண்ணனா இருந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒரு பெண்ணை என்ன பண்ண வைக்க கூடாது? அடக்கி வைக்காதீங்க. அவளால நிறைய விஷயம் சாதிக்க முடியும். allow her, let them be what they are, allow them to be so. அவங்களால தப்பு பண்ணாலும் கரெக்ட் பண்ணிக்க பெண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அழகா இந்த இது obliged to you for hearing me. கடைசியில அவ்வளவுதான், சின்ன ஒரு இதுதான், ஒரு 4 பேரா தான், பட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்பீச். obliged to you for hearing me, என்ன கேட்டதுக்காக நான் ரொம்ப என் வார்த்தைகளை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். and now old sojourner ain't got nothing more to say அப்படின்ட்டாங்க. ஓகே, இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் ஒண்ணுமே இல்லை. ஓல்டு சோஜர்னருக்கு இதுக்கு மேல எந்த வார்த்தைகளும் இல்லைன்ட்டாங்க. ஸோ எத்தனையோ விஷயங்களை ஒரு சின்ன பேராகிராஃப்ல புரிய வச்சுட்டாங்க. Sojourner அப்படிங்கிறது தான் உண்மை. Okay, now we will go with the small quiz. In what context did Sojourner Truth first gave this speech? எந்த இடத்துல இந்த ஸ்பீச் கொடுத்தாங்க? At a women's rights conference. Who is Sojourner Truth? Abolitionist and women's rights advocate. Okay, abolitionist-ஆவும் உங்களை பார்க்குறோம், women's rights advocate-ஆவும் பார்க்குறோம். When and where did Sojourner Truth attend women's rights conference? எங்க நடந்தது இந்த கான்ஃபரன்ஸ்? On May 29, 1851, Sojourner Truth at Akron, Ohio. ஓகே, அங்கதான் அட்டென்ட் பண்ணாங்க. ஓகே, when and where did attended at Akron, Ohio. When was she freed? She was freed in 1827. எப்போ அவங்க விடுதலை ஆனாங்க அந்த ஸ்லேவரி இதுல இருந்த சிஸ்டம்ல இருந்து? 1827ல. What was her real name? Isabella Baumfree was the real name of Sojourner Truth. What was the only way that Francis Gadget change Sojourner Truth speech? எப்படி அந்த what was one way, ஒரு இடத்துல எங்க பிரான்சிஸ் கேஜ் எப்படி Sojourner Truth-ஓட பேச்சை மாத்திருக்காங்கன்னா southern slave dialect கொடுத்திருக்காங்க. she changed the words to reflect the southern slave dialect. ஒரு southern statesல ஒரு slave பேசுற ஒரு slang கொடுத்துதான் ain't I a woman அப்படிங்கிற அந்த slang கொடுத்திருக்காங்க. What does Truth say about herself in comparison to most men? She's as strong and capable as they are. So நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி மென்னோட என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா she's strong and capable as they are. ஆண்களை போன்று நானும் வலிமையானவள்,
திறமையானவன் சொல்ல வர்றாங்க. What quantity of intellect does truth say that men have? ட்ரூத் என்ன சொல்றாங்க? மென்னுக்கு எந்த அளவு அறிவு இருக்குன்னு சொல்றாங்க? குவாட். யூ ஹாவ் யுவர் குவாட், ஐ வில் ஹாவ் மை பென்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, உனக்கு அந்த அளவு அறிவு இருக்கா, வச்சுக்கோ. எனக்கு பென்ட் குறைவா இருக்கா, இருக்கட்டுமேன்னு தான் சொல்லுவாங்க. வாட் குவாலிட்டி ஆஃப் இன்டெலெக்ட் டஸ் ட்ரூத் சே விமன் ஹேவ்? விமனுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க? பென்ட். சும்மா ஒரு அளவுகோலா, அதாவது குவாட்ல பாதி தான் பென்ட், ஒன்ல பாதி ஹாஃப்ங்கிற மாதிரி. ஓகே, how does truth describe men's reaction to women asking for their rights? Confusion. Okay, men வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க. women வந்து ரைட்ஸ் கேட்கிறப்போ. What is truth's interpretation of the story of Adam and Eve that Eve should be given a second chance? Okay, Adam and Eve ஸ்டோரியில ட்ரூத் வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க? ஈவ்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா எல்லாம் கரெக்ட் பண்ணிருப்பாப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வர்றாங்க. Okay, so what does truth say about the role of men in the birth of Jesus? Birth of ஜீசஸ்ல மென்னோட ரோல் என்ன சொல்றாங்க? தே பிளேட் நோ ரோல் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பிறப்புக்கு காரணமா எந்த ஆணும் இருக்கவில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. தே பிளேட் நோ ரோல். இன் விச் வெர்ஷன் ஆஃப் Sojourner Truth's published speech does the title Ain't I a Woman come from? எந்த இதுல வந்தது அப்படின்னு சொன்னா 1863 வெர்ஷன்ல தான் Ain't I a Woman அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் வெர்ஷன்ல அப்படி வரல. ஓகே, 12 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அப்படி வந்ததுன்னு சொல்லி படிச்சோம். வாட் இஸ் அன் இஷ்யூ வித் பிரான்சிஸ் கேஜஸ் 1863 ரீப்ரொடக்ஷன் ஆஃப் Sojourner Truth's ஸ்பீச்? இந்த ஸ்பீச்ல என்ன வித்தியாசம்? பிரான்சிஸ் கேஜே இப்போ கொடுத்திருந்தாங்க சதர்ன் ஸ்லேவ் டயலெக்ட். when truth did not speak that way, it fabricates. அவங்க வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க. எந்த கட்டமைப்புக்குள்ள? அவங்கள சதர்ன் ஸ்லேவ் மாதிரி காமிச்சிருக்காங்க. when truth did not speak that way, truth வந்து அப்படி பேசவில்லை. when did Sojourner Truth adopt that name? 1843. Sojourner Truth முதல் என்ன பேர்ல இருந்தாங்க? இசபெல்லா. இந்த பேருக்கு எப்போ வராங்க? 1843. when did Sojourner Truth convert to Christianity after arriving to New York City as a free woman? அப்போ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அந்த கன்வர்ஷன்ல அவங்க எப்போ வராங்க அப்படின்னு சொன்னா 1843ல தான் நியூயார்க் வந்ததுக்கு அப்புறம். when did Sojourner Truth publish her memoirs? in 1850. 1850ல அவங்க ஒரு டைரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Thank you for watching. Press the bell icon for more such videos.